ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வேஸ்ட் லேண்டோட ஃபிஃப்த் பார்ட், அதாவது லாஸ்ட் பார்ட், வாட் த டெண்டர் செட் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் த டார்ச் லைட் ரெட் ஆன் த ஸ்வீட்டி ஃபேஸ், ஆஃப்டர் த ஃப்ராஸ்டி சைலன்ஸ் இன் த கார்டன்ஸ், ஆஃப்டர் த agony in the stony place, the shouting and the crying, prison and palace and reverberation. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீன்ஸ் எல்லாமே நம்மளோட லார்ட் கிறிஸ்ட அரெஸ்ட் பண்ணப்போ நடந்த சீன் மாதிரியே இருக்குது. அதனால் இந்த சீனை அதோடு தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, லார்டை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு போய் ஒரு கார்டனில் மறைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம லார்டோட எதிரிஸ் எல்லாருமே தேடிட்டுருக்காங்க கிறிஸ்டை. அவங்க டார்ச் லைட்டை அடித்து ஃபாரஸ்ட்டாக கார்டனாக தேடுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்களோட ஃபேஸஸ் எல்லாமே ரொம்ப ரெட்டாக ஸ்வெட்டிங்காக ஒரு வெறித்தனமாக அவங்க தேடுறாங்க. கடைசியாக கிறிஸ்டை ஒரு கார்டனில் அவங்க சிறை பிடிச்சிருவாங்க. அவங்க கிறிஸ்ட ஒரு ஸ்டோனி பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு வருவாங்க. கிறிஸ்ட அரெஸ்ட் பண்ணதால் அங்கே இருக்க மக்கள் எல்லாமே நமக்கு நல்லது செஞ்ச ஒரு லார்டு இப்படி அரெஸ்ட் ஆகிட்டாரு அப்படின்றதுக்காக இவங்க எல்லாரும் கத்தி கூச்சலிடுறாங்க. அந்த சத்தம் அங்கே இருக்க பேலஸ், ஸ்டோனி ப்ரிசன் எல்லாத்துலேயுமே வைப்ரேட் ஆகி ரீவைப்ரேட் ஆகுது. ஸோ இப்போ டோட்டலாகவே அந்த பிளேஸ் ஃபுல்லாக ரொம்ப சத்தமாக இருக்குது. Of thunder of springing over distant mountains, he who was living is now dead. We who will living or not dying with a little patient. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி கிரைஸ்ட் இல்லை, கிறிஸ்து இல்லை அப்படின்னாலுமே அவர் எல்லார் மனசுலுமே உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. Here is no water but only rock and no water and the sandy road, the road winding above among the mountain, which are mountains of rock without a water. If there was a water, we should stop and drink. Amongst the rock, one cannot stop of thinking. Sweat is dry and feet are in the stand. If they were only water amongst the rock, a dead mountain, mouth of carious teeth that cannot split. இப்போ சீன் எங்கே மூவ் ஆகுதுன்னா, கடைசியாக நம்மளோட லார்ட் ஜீசஸ் ஃபுட் சாப்பிட்ட அந்த ஹோலி கிரைல தேடி போகிறாங்க. ஒரு 2 செட் ஆஃப் கனைட்ஸும் அவரோட ஃபாலோவர்ஸும் சேர்ந்து போகிறாங்க. இவங்க போகிற பார்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு டார்க் மவுண்டெயின் பிளேஸ், ஃபுல்லாகவே ராக்காக இருக்குது. எங்கேயுமே தண்ணி இல்லை. அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. எங்கேயாச்சும் தண்ணி இருந்துச்சுன்னா அவங்க நிறுத்தி நிதானமாக குடிச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே தண்ணியே இல்லை. அவங்க நடக்கிறதால வர அந்த ஸ்வெட்டிங்கே சீக்கிரமாக ட்ரை ஆகிடுதான். அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. வாட்டர் பற்றாக்குறை அங்கே இருக்குது. சுத்தமாக தண்ணி இல்லை. அவங்க எல்லோரும் தண்ணிக்காக ஏங்குறாங்க. அங்கே இருக்க டெட் மவுண்டெயின்ஸ் எல்லாமே பார்க்க எப்படி இருக்குன்னா, ஒரு ராட்சச வாய் மாதிரி இருக்குது. ஒரு பெரிய வாய், அதில் பெரிய டீத் இருக்கா மாதிரி பயங்கரமாக இருக்குது. அங்கே இருக்க மவுண்டெயின்ஸ் அண்ட் கேவ்லாம் அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. எங்கேயாச்சும் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்றது தான் அவங்களோட நோக்கம். எங்கேயுமே இது வரைக்கும் தண்ணி கிடைக்கவே இல்லை. அவங்களோட கால் எல்லாமே மண்ணில் அப்படியே புதஞ்சி போகுது. அவங்க ரொம்ப தண்ணிக்காக ஏங்குறாங்க. அவங்க ரொம்ப வறண்டு இருக்காங்க. அவங்க எங்கேயாச்சும் படுத்து உக்காந்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சாலும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட அவங்க போகிற வழியில் இல்லை. ஃபுல்லாகவே இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டார்க் க்ளவுட் ஆகிடுச்சு. மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மழை வரல. டெண்டர் சவுண்ட் கேட்குது. ட்ரிப் ட்ரிப் ட்ரிப்னு அங்கங்கே வாட்டரோட சவுண்ட் கேட்குது. ஆனால் வாட்டர் இல்லை. Here one can neither stand nor lie or sit. There is not even silent in the mountains, but dry, sterile, tender without rain. There is not even solitude in the mountains, but red swollen face, sneer and snarl from doors of muck-cracked houses. If there were water and no rock, if there were rock and also water, and water a spring. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தண்ணிக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்க.
ஏதாச்சும் ஒரு கல்லோ இல்லை தண்ணியோ இல்லை கல் தண்ணியோ இல்லை ஏதாச்சும் ஊற்றோ இல்லை ஏதாச்சும் ஒரு குட்டையோ இருந்தால் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மவுண்டெயின் பிளேஸில் அவங்களுக்கு தண்ணியோட சவுண்ட் தான் கேட்குது, ஆனால் தண்ணி வந்து அங்கே இல்லை. இந்த காய்ந்த பில்லுங்க எல்லாமே பாட்டு பாடுது. இந்த ட்ரை கிராஸஸ்லாம் காற்றுல வந்து பாட்டு பாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சவுண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் ஓவர் அ ராக் where the hermit thrush sings in the pine tree. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காய்ந்த பில் எல்லாமே வந்து பாட்டு பாடுற மாதிரி இருக்குது. அந்த காற்றுல சலன்னு அந்த காஞ்ச புல் எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல் பாட்டு பாடுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வாட்டரோட சவுண்டு வந்து அந்த ராக்கில் கேட்குது, ஆனால் வாட்டர் தான் காணும். அதே மாதிரி ஹெர்மிட் எல்லாமே பாட்டு பாடிட்டுருக்கு பைன் ட்ரீயில். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப் ட்ராப் ட்ரிப் ட்ராப் 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 அப்படின்ற வாட்டரோட சவுண்ட் கேட்குது. பட் தேர் இஸ் நோ வாட்டர், ஆனால் அங்கே தண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் த தேர்ட் ஹூ வாக்ஸ் அவே பிசைட் யூ? ஐ கவுண்ட் தே ஆர் ஒன்லி யூ அண்ட் ஐ டுகெதர். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 2 பேர் நடந்துகிட்ருக்கோம், 3ஆவதாக ஒரு உருவம் தெரியுது. யார் அது? நான் கவுண்ட் பண்ண நம்ம 2 பேர் தான், ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு உருவம் தெரியுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் வென் ஐ லுக் அஹெட் அப் த ஒயிட் ரோட் தேர் இஸ் ஆல்வேஸ் அனதர் ஒன் வாக்கிங் பிசைட் யூ. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தர் எப்பயுமே நம்ம கூடவே நடந்து வராங்க. ஸோ இந்த இடத்துல அந்த யாரோ ஒருத்தரை நம்மளோட லார்ட் கிறிஸ்டா கூட எடுத்துக்கலாம். கிரிண்டல் வாப் இன் அ ப்ரவுன் ஹூடட். ஐ டோன்ட் நோ வெதர் அ மேன் ஆர் உமன், பட் ஹூ இஸ் தட் ஆன் த அதர் சைட் ஆஃப் யூ. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் வந்து தூண்லேயும் இருப்பார் துரும்புலேயும் இருப்பார் அப்படின்னு ஒரு லைன் சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்பயுமே நம்ம கூட வந்து கடவுள் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அதை தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. வாட் இஸ் தட் சவுண்ட் ஹை இன் த ஹேர் மர்மர் ஆஃப் internal lamentation? Who are those hooded horns swarming over endless plains, scrambling in cracked earth, ringed by the flat horizon only? What is the city over the mountain? Cracks and reform the burst in the violent air. Falling tower, ஜெருசலம், ஏத்தென், வியன்னா, லண்டன், அன்ரியல். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, சிட்டிஸில் இருக்க மக்கள் எல்லாருமே தனித்தனியாக அவங்களோட ரிலேஷனை வந்து உடச்சிக்கிறாங்க, தனித்தனி பாத்துக்கு போயிடுறாங்க. ஒரு ஏர்த்தையே ஒரு ரிலேஷனே இல்லாமல் அவங்க தனித்தனியாக போயிடுறாங்க அப்படின்ற பிரேக்கை வந்து சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாருமே போனதால் அந்த டவர் ஃபுல்லாகவே டார்க்காக பேய் வீடு மாதிரி இருக்குது. அங்கே மனுஷங்க இருக்கிறதுக்கு பதில் பேட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வித்தியாசமான சவுண்ட்ஸ் எல்லாம் வருது. ரொம்ப பிளாக்காக இருக்குது. அந்த வாலே பார்க்க ரொம்ப பிளாக்காக பயங்கரமாக இருக்குது. அந்த டவரே வந்து அப்சைட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ட்ராலிங் ரெமினிசன்ட் பெல்ஸ் தட் கீப்ஸ் த hours and the voice singing out of empty cistern and exhausted wells. நாள் வரைக்கும் மணி அடிச்சிட்டு இருந்தது. நிறையா பேர்ட்ஸ் எல்லாம் அந்த மணி சவுண்டுக்கு அலறி போகிறது, பாட்டு பாடுறது, அந்த மாதிரி எந்த ஒரு சீன்ஸுமே அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பேட்ஸ் மட்டும்தான் இருக்குது. In this decayed hole among the mountains, in the faint moonlight, the grasses is singing over the chapel. There is the empty chapel, only the wind's home. It has no windows and the door swings. Dry bones can harm no one. Only a cock stood on the roof tree. Cock, cock, ricock, cock, cock, ricock. In a flash light of lightning, then a dumb gust bringing rain. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சு அந்த இடம் அப்படின்றத வந்து கிரேவில் இருக்கவங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து வேர்ல்டு வார் நடந்தப்போ எழுதுனதால், ஸோ இந்த வேர்ல்டு வாருக்கு முன்னாடி அந்த டவர்ஸ், அந்த சேப்பல் அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்றத இந்த வேர்ல்டு வார் 1ல் இறந்தவங்க எழுந்து சொன்னால் தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு.
அதோடு அங்கே இருந்த சாப்பிள்ஸ் எல்லாமே இப்போ ரொம்ப எம்டியாக இருக்குது. அந்த இடத்துல எதுவுமே இல்லை. விண்டோஸ் இருக்குது, அது ஃபுல்லாக டஸ்ட்டாக ஒரு பேய் வீடு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஒரே ஒரு காக் தான் இருக்குது. அது வந்து கத்திகிட்ருக்கு, கொக்கரக்கோ கொக்கரக்கோ அப்படின்னு அந்த ரூஃப் டாப்பில் வந்து நின்று கத்திகிட்ருக்கு. அது கத்துறப்போ பயங்கரமான லைட்னிங்லாம் வருது. Ganga was sunken and the limp leaves waited for rain while the black clouds gathered for distance. Over a Himavant, the jungle crouched, humped in the silence. Then spoke the thunder. Data, what have we given, my friend, blood shaking my heart. The awful daring of moments surrendered, which an age of prudence can never retake. But this, and this only, we have extended, which is not to be found in our or under seals broken by the lean solicitor in our empty rooms. ஸோ இந்த இடத்துல அந்த பேர்டு வந்து கொக்கரக்கோன்னு கத்துனதுக்கப்புறம் லைட்னிங் வந்துச்சு இல்லையா? லைட்னிங்கை தொடர்ந்து ஒரு டெண்டர் வந்திருக்கு. அந்த டெண்டரில் வந்து டடா டடா டடான்னு சவுண்ட் கேட்கும்ல, டெண்டர். ஸோ அந்த டான்றதுக்கு ஒரு மீனிங்காக பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி கங்கை வந்து வாட்டருக்காக வெயிட் பண்ணுது, லீவ்ஸ் எல்லாம் வாட்டருக்காக வெயிட் பண்ணுது. அந்த டைம் இந்த டெண்டர் வருது. ஃபர்ஸ்ட் டா வந்து யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள்து, அதாவது ஹியூமன் பீயிங். ஃபர்ஸ்ட் டாக்கு என்ன மீனிங் அப்படின்னா கிவ், நீங்கள் வந்து கொடுங்க, உங்களோட பேராசைகள் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது செகண்ட் டாக்கு என்ன மீனிங் அப்படின்னா சிம்பத்தி. எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து சிம்பத்தி வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாத்துலேயுமே பரிதாபப்படணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு புரியும். அதனால் பரிதாபம்ன்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்றத அடுத்த டாலே சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த டாலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது டு கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு விஷயத்துலையுமே நமக்கு வந்து கண்ட்ரோல் வேணும் அப்படின்றது தான். நம்ம வந்து செய்கிறத கரெக்டாக செஞ்சோன்னா, ஒரு கண்ட்ரோலோடு செஞ்சோன்னா நமக்கு வந்து பின்னாடி வர்றது வந்து கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு போட்டு வந்து அதோட டெஸ்டினிட்டியை வந்து கரெக்டாக ரீச் ஆகணும் அப்படின்னா ஓட்டுறவங்க வந்து கரெக்டாக ஓட்டணும். அதோட பாதையை ஓட்டுறவங்க திருப்பிட்டாங்கன்னா அது வேறு வழியில் போயிடும். ஸோ அதுதான் வந்து கண்ட்ரோல். நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் இருந்து நம்ம எல்லாத்தையுமே பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இந்த டா இந்த 3 டாக்கும் 3 மீனிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் டா நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்றது டு கிவ், அண்ட் செகண்ட் டா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பத்தி, தேர்ட் டா வந்து டு கண்ட்ரோல். இதுதான் இதோட சம்மரி. பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.